Hudson Curd. வணக்கம், நலம்தானே? சிவகாமியின் சபதம் 18வது பகுதியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 17வது பகுதி முடிஞ்சது. ரொம்ப 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 சோகமான பயங்கரமான ஒரு இடத்துல நாம் நிறுத்தியிருக்கோம். என் மகள் எங்கே, சிவகாமி எங்கே, அவளுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு ஆயன சிற்பி கதறுகிற இடத்துல போன பகுதி நிறைவடைந்தது. உங்களில் நிறைய பேர் என்னாச்சுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, கேள்விகளும் கேட்டிருக்கீங்க. சிவகாமிக்கு என்ன ஆயிற்று, அந்த பயங்கரமான கேள்வியோடு இப்போது அடுத்த பகுதிக்குள் நுழைகின்றோம். உங்களுக்காக சிவகாமியின் சபதம் 18வது பகுதி. மகேந்திரவர்ம பல்லவர் அரண்மனைக்குள்ள மந்திர ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. அவருடைய அமைச்சர், அதுக்கப்புறமா சேனாதிபதி கலிப்பகைன்னு பேர் அவருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இவர் 2வது கலிப்பகை, அதே பேரில் இருக்கிற 2வது சேனாதிபதி. இவருக்கு முன்னாடி சேனாதிபதியாக இருந்தவர் பேரும் கலிப்பகை தான். அவரும் பல்லவர்களுக்கு சேனாதிபதியாகத்தான் இருந்தார். அவர் ஒரு போரில் மரணம் அடைஞ்சிட்டார். அதையே ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்கள் கேட்டிங்கனாக்க, அப்பர் என்று வழங்கப்படுகிற திருநாவுக்கரசர் இருக்கார்ல, அவருடைய அக்கா திலகவதியார், அவங்களுக்கும் அந்த கலிப்பகை அவங்களுக்கும் தான் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. கல்யாணம் நடக்கலை, நிச்சயம்தான் நடந்திருந்தது. ஆனால் சேனாதிபதி ஒரு போரில் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே அதற்கு பிறகு நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க திருநாவுக்கரசரோட அக்கா திலகவதி சொல்லிட்டாங்க. இந்த விஷயங்களினால் மனம் சலித்துத்தான் அவர் சமண சமயத்துக்கு மாறினார். அதுக்கு பிறகு சிவபெருமானுடைய அருளினால் திரும்பவும் சைவ சமயத்துக்கு வந்தார். இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றினுடைய ஒரு பகுதி, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இவர் இன்னொரு கலிப்பகை, அதுக்கு அடுத்து வந்த சேனாதிபதி. அவர் இருக்கார். முக்கியமான ஆட்கள் எல்லாருமே அந்த மந்திராலோசனையில் கூடியிருக்காங்க. மாமல்லரும் பரஞ்சோதியும் இல்லை, உங்களுக்கு தெரியும் தானே. பாண்டியனோடு படையெடுப்புக்காக அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அந்த போர் அப்போ ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நடந்த செய்திகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் சிச்சுவேஷன். இங்கே ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையில் குண்டோதரனும் சத்ருக்னனும் 2 பேரும் அங்கே இருக்காங்க. இப்போ மகேந்திரவர்ம பல்லவர் குண்டோதரனை பார்த்து, குண்டோதரா எல்லாத்தையும் எனக்கு விவரமாக சொல்லு, என்ன ஆச்சு மகாபலிபுரத்தில் அப்படின்னு கேட்குறாரு. குண்டோதரன் சொல்கிறான், நான் மகாபலிபுரத்தில் நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்தபடியே பாறைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். சளுக்கப்படை வீரர்கள் ஒரு 500 பேர், ஏன் ஒரு 1000 பேர் கூட இருக்கும், பயங்கரமாக வெறிக்கூச்சலோட ஓடி வராங்க மகாபலிபுரத்தை நோக்கி. அவங்க கையில் கடப்பாறை இருக்குது. எத்தனையோ சிற்பிகள் இரவு பகலாக ஆயிரக்கணக்கான சிற்பங்களை மகாபலிபுரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அத்தனை சிற்பங்களையும் அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி மண்ணாக கல்லாக மாற்றுவதற்காக வெறி கொண்ட கூட்டம் ஓடி வந்துட்டுருக்கு. அவங்களோட தளபதி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் ஜாஸ்தி சிற்பங்களை உடைக்கிறானோ அவனுக்கு ஜாஸ்தி பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி வெறியோடு அவங்க ஓடி வந்தாங்க. அந்த ஒரு நொடியில் மகாராஜா, நான் எதுக்குமே அழமாட்டேன், எதுக்கும் கலங்க மாட்டேன், என் கண்ணிலேயே கண்ணீர் வந்துடுச்சு. ஐயோ, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இடத்துல ஒரு சிற்பம் கூட இருக்காதே, 1000 ஆண்டுகளாக வாழ வேண்டிய சிற்பங்கள் என் கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் மகாராஜா. அப்புறம் என்ன ஆச்சு, சீக்கிரம் சொல்லு அப்படின்றாரு மகேந்திரவர்ம பல்லவர். அடுத்த நொடி சிற்பங்கள் உடைய போகுதுன்ற சமயத்தில் நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. நானே யாருன்னு பயந்து போயிட்டேன். பார்த்தா சாட்சாத் புலிகேசி மன்னரே அங்கே நின்றுட்டுருக்காரு. அதே அவருடைய கிரீடத்தோட அவருடைய உடைகளோட நிறுத்துன்னு சொன்ன உடனே அந்த வெறி கொண்ட படை அப்படியே நின்றுட்டாங்க, அசையலை, ஆடலை. அவர் சொன்னார், இந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பங்களில் ஒரு சிற்பத்துக்கு நகம் கூட உடைஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க, எல்லாரும் திரும்பி போங்கன்னு பயங்கர குரலில் ஆணையிட்டார். அவ்வளவுதான், அந்த படை துண்டை காணும் துணியை காணும்னு வந்தபடியே எல்லாரும் பின்னாடி ஓடிட்டாங்க.
அடுத்த வினாடி புலிகேசி சக்கரவர்த்தியும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டாரு. எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. இவர் இங்கேருந்து திடீர்னு இங்கே வந்தார். தென்பெண்ணையை நோக்கி சென்று கொண்டிருந்த புலிகேசி மகாராஜா திடீர்னு எங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு வந்தார். வந்து இவங்களை சிற்பங்களை உடைக்காதுன்னு சொன்னார். எப்படி எல்லாரும் போயிட்டாங்க. உண்மையிலேயே சிற்பங்கள் எப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரத்துக்கே எனக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அப்புறம் உங்கள் கட்டளைப்படி சுரங்கப்பாதை வழியாக நான் கோட்டைக்குள்ளே வந்துட்டேன். சுரங்கப்பாதை வாசல்ல என்னுடைய தலைவர் சத்ருக்னனும் என்னோட சேர்ந்து கொண்டார். நாங்கள் 2 பேரும் இப்போ உங்க முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான். இப்போ மகேந்திரவர்ம பல்லவரனுடைய முகத்தில் இதுவரை நாம் பார்த்திராத ஒரு பெருமிதம்னு சொல்லலாமா, கொஞ்சம் கர்வம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கர்வத்தினுடைய ரேகை அந்த முகத்தில் முதலாக தாண்டவம் ஆடியது. மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய சிற்ப கூடத்தை உருவாக்க வேண்டும்னு சொன்னது நான் தான். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிற்பங்கள் இருக்கணும்னு ஆயனருக்கும் மற்ற சிற்பிகளுக்கும் ஆலோசனை கொடுத்ததும் நான் தான். தங்கு தடையின்றி அவர்களுக்கு நிறைய பொருளை கொடுத்ததும் நான் தான். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு மகாபலிபுர சிற்பங்கள் உடைந்து போகாமல் நான் காப்பாற்றிருக்கேன் பாரு, இதுதான் நான் செய்ததிலேயே மிக மகத்தான வேலை அப்படின்னு தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுகிற ஒரு சின்ன பெருமிதமும் கர்வமும் அந்த முகத்தில் அன்றைக்கு இருந்தது. சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒன்றுமே புரியல. இவர் காப்பாற்றினாரா, புலிகேசி சக்கரவர்த்தி இங்கேருந்து திடீர்னு வந்தார், யாருக்குமே எதுவுமே புரியல. இப்போ மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார், சரி இப்போ சத்ருக்னா நீ என்ன பார்த்தா அதை சொல்லு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. நீங்கள் எனக்கு உத்தரவு பிறப்பித்தபடி நான் சுரங்கப்பாதை என்னுடைய வாசலில் ஒரு முனிவர் மாதிரி இருந்தேன், கண்ணமொழி தவ செய்கிற மாதிரியே இருந்தேன். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, சுரங்கப்பாதையிலேருந்து வெளியில் யார் போனாலும் தடுக்காத, யாரை பார்த்தாலும் ஆச்சரியப்படாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. முதல்ல நான் பார்த்தது நாகநந்தி அடிகளை தான். அவரை பார்த்த உடனே எனக்கு கையெல்லாம் பரபரன்னு ஆயிடுச்சு. அட பாவி, எங்களினுடைய யுவராஜாவை, எங்களினுடைய சக்கரவர்த்தியினுடைய ஒரே மகனை விஷக்கத்தியால் கொல்ல பார்த்த இவன் சிறையில் இருந்தான்னு நினச்சா இவன் எங்கடா வெளியில் போகிறான், அப்படியே பாஞ்சு அவன் கழுத்தை அப்படியே அமுக்கிடலாமான்னு எனக்கு கோவம் வந்தது. ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்களே யார் போனாலும் தடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுனால நான் அப்படியே கண்ணை மூடிட்டு பேசாமலே உட்காந்துருந்தேன். இப்போ சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னும் பல மடங்கு ஆச்சரியமாயிருச்சு. எனது நாகநந்தி சிறையிலேருந்து வெளியில் போயிட்டாரா, எப்படி அவர் வெளியில் போனாருன்னு. இப்போ சக்கரவர்த்தி சொன்னார், உங்களுக்கெல்லாம் கண் இருக்கே தவிர அந்த கண்ணால் நீங்கள் எதை பார்க்குறீங்க தெரியுமா, நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீங்களோ அதை மாத்திரம்தான் பார்க்குறீங்க, எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல. என்ன சொல்கிறீங்க மகாராஜா, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நாகநந்தியை நான் தான் வெளியில் அனுப்பிச்சேன் அப்படின்றாரு சக்கரவர்த்தி. நாகநந்தியை நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிங்களா, என்ன காரணத்துக்காக? அவரை வெளியில் அனுப்பிச்சதுனால தான் மகாபலிபுரத்தினுடைய சிற்பங்கள் காப்பாற்றப்பட்டது அப்படின்றார் சக்கரவர்த்தி. ஓ, அப்போ நாகநந்தியை நீங்கள் வெளியில் அனுப்பிச்சு அவர் போய் புலிகேசியை கூட்டிகிட்டு வந்து மகாராஜா வந்து நீ எல்லாத்தையும் சிற்பங்கள் எல்லாம் உடைக்காதன்னு உத்தரவு கொடுத்தாரா அப்படின்னு மந்திரி கேட்குறாரு. இப்போ மகேந்திரவர்ம பல்லவர் தலையிலே அடிச்சுக்கிறார். இவர் போய் அவரை கூட்டிகிட்டு வர மட்டும் இந்த படை இங்கே நிற்குமா? நாகநந்தியை புலிகேசியா மாறி உடைக்காதன்னு உத்தரவு கொடுத்தாரு. இப்போ எல்லாரும் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அதுதான் சொன்னேன், உங்களுக்கு கண் இருக்கே தவிர நீங்கள் பார்க்கறதில்ல. நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் முகத்திலே இருக்கிற உருவ ஒற்றுமையை நீங்கள் ஒருத்தர் கூட கவனிக்கல, ஆனால் நான் கவனித்தேன். அதனால தான் கடைசி நிமிஷத்தில் புலிகேசி என்கிட்ட நாகநந்தி அனுப்பிடுறீங்களா அப்படின்னு அதிகார துவனியில் கேட்ட போது எனக்கே மனம் சலித்து விட்டது. சரி, அனுப்பிச்சு தொலைச்சிடலாம், இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போகட்டும்னு கூட நினச்சிட்டேன். ஆனால் மனசு ஓரத்தில் ஏதோ ஒன்று சொல்லிச்சு, ஒரு சின்ன துரும்பு கூட பல் குத்த உதவும், நாகநந்தி பின்னால் எதுக்காவது உபயோகப்படுவாருன்னு நினச்சி தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியில் நாகநந்தி சிறையிலே தான் இருந்தார். புலிகேசி வெளியில் போன உடனே நான் நாகநந்திட்ட போய் அவரோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டேன் அப்படின்றாரு. என்னது, நாகநந்தி ஒரு விஷப்பாம்புன்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க, அவரோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டீங்களா? என்ன ஒப்பந்தம்னு இந்த இடத்துல பாருங்களேன். இன்றைக்கு கூட உலகத்தில் யார் ரொம்ப வெற்றியாளர்களாக இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய வீரர்களா, மிகப்பெரிய பலசாலிகளா, பெரும் புத்திசாலிகளா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு டீல் மேக்கர்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த விஷயத்த நான் உனக்கு செய்யறேன், அதுக்கு பதிலாக அந்த விஷயத்த நீ எனக்கு செய்யின்னு சொல்கிற மாதிரியான டீல் மேக்கர்ஸ் தான் இன்றைக்கு கூட உலகத்தில் வெற்றியாளர்களாக இருக்காங்க. நேற்றைக்கு மட்டும் ஒன்று சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வேற ஒன்று சொல்கிறாங்களேன்னு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? அவங்க மனம் மாறிவிட்டது காரணம் இல்லை, நடுவில் ஏதோ ஒரு டீல் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம், இல்லையா? கல்கி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாவலை எழுதுகிற போதே
மகேந்திரவர்ம பல்லவரை ஒரு சரியான டீல் மேக்கராக தான் காமிச்சிருக்காரு. மகேந்திரவர்ம பல்லவர் இப்போ சொல்கிறாரு, நானே நாகநந்திட்ட போய் பேசினேன், அவருக்கு விடுதலையை தருவதாக சொன்னேன். 10 மாதத்துக்கு மேலே சிறையில் இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி நாகநந்தி இருந்தார். அவருக்கு உயிரும் விடுதலையும் நான் தரேன்னு சொன்ன உடனே நான் சொன்னதை செய்ய அவர் ஒத்துக்கிட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நான் அவர்கிட்ட இதுதான் சொன்னேன், உனக்கு விடுதலை தரேன், சுரங்கப்பாதை வழியாக வெளியில் போங்க, நேர மகாபலிபுரத்துக்கு போய் ஒருவேளை அந்த சிற்பங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் நீங்களே சக்கரவர்த்தி மாதிரி உங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு உடைக்காதன்னு சொல்லி அந்த படைகளுக்கு ஆணையிட்டு சிற்பங்களை நீங்கள் காப்பாற்றிக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது மாத்திரம் நான் செய்யலை, முதல்ல எப்போ புலிகேசி சக்கரவர்த்தி நம்ம ஊருக்குள்ளே வந்தாரோ அந்த நாளிலேயே நம்ம ஊரில் தங்க நகை செய்கிறவர்கள் தையல் கலைஞர்களெல்லாம் கூப்பிட்டு கண்ணாலேயே அளவெடுத்து கொள்ளுங்கள், இந்த மகாராஜா என்னென்ன அணிகலன்கள் போட்டிருக்காரோ என்னென்ன உடைகள் போட்டிருக்காரோ அதே மாதிரி ஒரு மாற்று உடையையும் அணிகலன்களையும் தயார் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதையும் ஒரு பையில போட்டு நாகநந்திட்ட கொடுத்து தான் அவரை சுரங்க வழியாக வெளியில் அனுப்பிச்சேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டு தங்களுடைய சக்கரவர்த்தியினுடைய அறிவையும் யோசனையும் நினச்சி அந்த சபையே அப்படியே பிரமிச்சு போயிடுச்சு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, சரி விடுதலை தரேன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு பதிலாக மகாபலிபுர சிற்பங்களை காப்பாற்ற சொல்லி அவர்கிட்ட கேட்டீங்க, செய்வாருன்னு என்ன நிச்சயம்? அவர் எப்பவுமே உங்களுக்கு எதிராக தானே வேலை செய்வார், தப்பிச்சு போய் அவர் அப்படியே ஓடி போயிருந்தாருன்னா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ மகேந்திரவர்ம பல்லவர் சொல்கிறாரு, அதையும் நான் யோசித்தேன், நாகநந்தி இருக்கானே அவன் ஒரு விஷப்பாம்பு, அவன் மனசில் பல்லவர்களுக்கு எதிரான எண்ணங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவன் என்னவும் செய்வான், நம்மை கொல்லுவதற்கும் நம்ம நாட்டை அழிப்பதற்கும் அவன் எதுவும் செய்வான். ஆனால் அடிப்படையில் நாகநந்தி ஒரு கலா ரசிகர், கலைகள் மேலே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் கண்ணு முன்னாடியே மகாபலிபுரத்தினுடைய சிற்பங்கள் அழிஞ்சு போகிறத அவர் பார்க்க மாட்டார். அந்த ரசனைத்தன்மை அவருக்கு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த உடன்படிக்கையை அவரோடு நான் செஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவரை வெளியில் அனுப்பிச்சேன். நான் நினச்சது மாதிரியே மகாபலிபுரத்தினுடைய சிற்பங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டது. இதை விட எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடினார்னு சொல்லணும். ஆனால் வாழ்க்கையில் எப்போவுமே எல்லா நேரமும் மகிழ்ச்சியாகவே இருக்கா என்ன? இல்லை, இவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது மாதிரி வெளியில் ஒரு பெரிய கூக்குரல் கேட்டது. ஒரு பெண்ணு பயங்கரமாக அழற மாதிரியும் நான் சக்கரவர்த்தியை உடனே பார்க்கணுன்னு சொல்கிற மாதிரியும் ஒரு பெரும் கூக்குரல் வெளியில் கேட்டது. இந்த மந்திர ஆலோசனை நடக்கிற இடம்லாம் வெளியிலேருந்து எந்த சத்தமும் உள்ளே வராது, உள்ளே இருக்கிற எந்த சத்தமும் வெளியில் போகாது, அப்படி தானே இருக்கும். அப்படி கூட அவங்களுடைய காதில் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி கத்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இது என்ன சத்தம், இது யார் இப்படி அலறுவது அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. அப்போது வெளியிலிருந்து 2 காவல் வீரர்கள் பதட்டத்தோடு உள்ளே வராங்க. சக்கரவர்த்தி, நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் எங்கள் பேச்சை கேட்காம கண்ணபிரான் இருக்கால ரதசாரதி, அவனுடைய மனைவி கமலி உங்களை பார்த்தே தீரணும்னு வெளியில் அப்படி சத்தம் போகிறாங்க. இவ்வளவு நேரம் ஒரு ஆனந்தத்திலும் ஒரு களிப்பிலும் ஏன் ஒரு கர்வத்திலும் கூட அப்படியே ஒரு பூ மாதிரி மலர்ந்திருந்த மகேந்திரவர்ம பல்லவரனுடைய முகத்தில் முதல் தடவையாக கவலையினுடைய ரேகைகள் தோன்ற ஆரம்பித்தன. நடக்கக்கூடாத ஏதோ ஒன்றை பற்றிய முதல் தகவல் அறிக்கை தான் இப்போ வந்திருக்கிற கமலியினுடைய அழுகைன்னு அவனுடைய மனசு அவருக்கு சொல்லிச்சு. உடனே சரி அவளை உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே வந்த கமலி இதுவரை நாம் பார்த்த கமலியே இல்லை. தலைவிரி கோலமாக பயங்கரமான தோற்றத்தில் அழுது அப்படியே வீங்கி போன கண்களோட முகமெல்லாம் அப்படியே செவந்து போய் அப்படி ஒரு பதட்டத்துலேயும் பதைப்பதைப்புலேயும் இருந்தா கமலி. மகாராஜாவை பார்த்த உடனே அப்படியே வேறில்லாத மரம் மாதிரி அவருடைய காலில் விழுந்து, இந்த பாவியை மன்னிச்சிருங்க மகாராஜா, செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்டேன்னு கதறி அழறான். என்ன நடந்தது அப்படின்னு இரும்பு மாதிரியான குரலில் சக்கரவர்த்தி கேட்குறாரு. என்ன நடந்ததுனாக்க, அன்றைக்கி காலையிலேருந்து சிவகாமியும் ஆயனரும் அந்த வீட்டில் இல்லைன்றதை கமலியினுடைய மாமனார் அஸ்வபாலர் பார்த்துட்டாரு. கமலியை கூப்பிட்டு, எங்கம்மா உன் ஸ்நேகிதியும் அவங்க அப்பாவையும் காலையிலேருந்தே காணும், எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டார். அவங்க இந்த குழந்தை இங்கே அழுதுகிட்டே இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கான், அதனால காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவிலெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ராத்திரி வர்றோன்னு சொல்லி 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு கமலி போய் சொன்னான்.
அவ தானே சுரங்கப்பாதை வழியாக 2 பேரையும் வெளியில் அனுப்பிச்சிருக்கிறவ. ஆனால் அதை தன் மாமனார்கிட்ட சொல்ல முடியுமா? அதனால் அவங்க கோவிலெல்லாம் பார்க்க போயிருக்காங்கன்னு. ஓ, நல்லா பார்த்துட்டு எல்லா கோவில்களையும் பார்த்துட்டு இங்கே திரும்பி வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ உன் சிநேகிதியும் அவங்க அப்பாவும் நேத்திக்கெலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, நாங்கள் கோட்டையை விட்டு போகிறோம் கோட்டையை விட்டு போகிறோன்னு. அப்படி ஏதாவது போயிருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருக்கும்ல, நல்ல வேளை அவங்க இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, வெளியில் போயிருந்தா என்ன ஆபத்து அப்படின்னு கமலி கேட்குறா. என்ன ஆபத்தா, நீ ஒன்றுமே கேள்விப்படலையா? சளுக்க வீரர்கள் கோட்டைக்கு வெளியில் இருக்கிற கிராமத்தில் எரிக்கிறாங்க, இளம்பெண்களெல்லாம் சிறப்பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க, சிற்பிகளினுடைய கை கால்கள்லாம் வெட்டுறாங்க, இவங்க வெளியில் போயிருந்தா என்ன கதியாக இருக்கும் அப்படின்னு அஸ்வபாரர் சொன்ன உடனே கமலி கதறிக்கிட்டு, ஐயோ மாமா, நான் தப்பு செஞ்சிட்டேன், நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் சுரங்கப்பாதை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அவங்க 2 பேரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு கமலி சொன்னான். அஸ்வபாலர் கண்ணா பின்னான்னு மருமகளை திட்டினார். அவருக்கு எப்பவுமே அவளை அவ்வளோவா பிடிக்காது. இப்படி ஒரு வேலையை செஞ்சால் அவர் சும்மா இருப்பாரா? உன் சிநேகிதியும் அவங்க அப்பாவையும் நீயே கொலைக்களத்துக்கு அனுப்பிச்சிட்ட, என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நீ ஓடி போய் சக்கரவர்த்தியினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, என்ன நடந்ததுன்ற அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு மாமனார் சொல்லவே கமலி கை குழந்தைய கூட வீட்டில் போட்டுட்டு வந்து கண்ணீரோட விரித்த தலையோடு இங்கே வந்திருக்கா. இந்த செய்தியை கேட்ட உடனேயே மகேந்திர பல்லவரனுடைய முகம் இருண்டு விட்டது. அவ்வளவு நேரம் இருந்த எல்லா மகிழ்ச்சியும் மறைந்து போய் அந்த முகத்தில் ஒரு பயங்கரம் தோன்றியது. ஐயோ, சிவகாமியை பறிகொடுத்து விட்டு மாமல்லனுடைய முகத்தை என்னால் பார்க்கவே முடியாது. அதனால் சேனாதிபதி, வேறு வழி இல்லை, இது மட்டும் நான் சொன்ன எல்லா உத்தரவையும் இப்போவே நான் ரத்து செய்து விடுகிறேன். படைகளை திரட்டுங்கள், எங்கே அந்த படை போயிட்டுருக்கோ அதுவரை துரத்தி போய் அவர்களோடு போரிடுவதை தவிர இனிமேல் நமக்கு வேறு வழியே இல்லை, படை கிளம்பட்டும் அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்கிறார். திருவெண்காடு, இந்த ஊரை பற்றி நீங்கள் முன்னாடி ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கீங்க. பரஞ்சோதியினுடைய மாமாவான நமச்சிவாய வைத்தியர் அவர் வசிக்கிற ஊர் தான் திருவெண்காடு. இந்த ஊர் வழியாக தான் பாண்டியர்களை ஜெயித்து விட்டு வெற்றிவாகை சூடிக்கொண்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் அந்த படைகளும் அதை கடந்து தான் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டுருக்காங்க. பாண்டியன் ஜெயந்தவர்மனை ரொம்ப அழகாக தோற்கடித்து விட்டு அவனை போர்க்களத்திலிருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டு பல்லவ சைன்யம் பெரிய வெற்றி களிப்போடு அந்த பகுதி வழியாக வந்தது. மாமல்லரனுடைய மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. சண்டையில் ஜெயிச்ச உடனே நேரடியாக மண்டபப்பட்டுக்கு போய், ஏன்னா சிவகாமி அங்கே இருக்கிறதா தானே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, மண்டபப்பட்டுக்கு போய் சிவகாமியை முதல்ல பார்க்கணும், அதுக்கு நடுவில் எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். ஆனால் திருவெண்காடு கிராமத்தை கடந்து போகிற போது அவருக்கே மனசு கேட்கல. அவர் பரஞ்சோதிட்ட கேட்டார், நீங்கள் இங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்ததுலேருந்து திரும்பி போய் உங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லைல்ல, நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையே, ஏதாவது செய்தியாவது அனுப்பிச்சிங்களா, ஓலை ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா அப்படின்னு மாமல்லர் கேட்குறாரு. ஓலையாவது நான் எழுதுறதாவது, எனக்கு தான் படிக்கவே தெரியாதே, படிக்க கற்றுக்க சொல்லி தானே எங்கள் அம்மா என்னை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சாங்க, அப்புறம் என்னென்னவோ நடந்து விட்டது, அப்புறம் நான் எங்கே ஓலை அனுப்புவது, ஒரு செய்தி கூட அனுப்பலை. ஆனால் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, எப்படி கேள்விப்படாமல் இருக்க முடியும், உங்களுடைய மாபெரும் வீர செயல்கள் இன்றைக்கி பல்லவ நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே, உங்கள் அம்மாவும் உங்கள் மாமாவும், முக்கியமாக உங்கள் மாமாவினுடைய மகளும் உங்களை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. இந்த ஊர் வழியாகவே போகிறோம், அவங்கள பார்க்காம எப்படி போகுது, அதனால் செய்தி அனுப்புங்கள், அங்கே போய் அவர்களை சந்தித்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தியே சொன்னப்புறம், சக்கரவர்த்தியினுடைய மகனே சொன்னப்புறம் வேற என்ன, திருவெண்காடு கிராமமே அமளி துமளிப்படுது. இன்னைக்கு மாமல்லர் வருகிறார், வீராதி வீரரான பரஞ்சோதி வருகிறார். ஏற்கனவே அந்த ஊருக்கு 2 நாள் முன்னாடி திருநாவுக்கரசு பெருமான் வந்து அந்த ஊர் கோவிலில் அவரும் தங்கியிருக்காரு. இந்த ஊருக்கு இப்படி ஒரு நேரம் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஊரே பரபரப்பாக இருக்குது. கடைசியில் வரவே வந்து விட்டார்கள். மாமல்லரும் பரஞ்சோதியும் அந்த சின்ன வீடு தான், அதுக்குள்ளே உள்ள வராங்க. அந்த வீடு அம்மளி தும்மளிப்படுது. ஆனால் இவங்களை பார்த்த உடனே யாருக்கும் பேசவே தெரியல. பரஞ்சோதியினுடைய அம்மாவுக்கே ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி தழுவிக்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட, ஐயோ சக்கரவர்த்திலாம் இருக்கிற போது நான் அப்படி செய்யலாமான்னு பயந்துக்கிட்டு அந்த அம்மாவும் சும்மா இருக்காங்க. பரஞ்சோதியும் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே இருக்கார். மாமல்லர் தான், என்ன பரஞ்சோதி, அம்மாவை பார்த்த உடனே காலில் விழுந்து வணங்க வேண்டாமா, நீங்கள் அது கூட செய்யலைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னைக்கு மாமல்லருக்கு இவர் நண்பரானாரோ அன்றிலிருந்து மரியாதையே மறந்து விட்டார்னு என்னதானே எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு பரிகாசமாக சொன்னார்.
பரஞ்சோதி ஓடி போய் தன்னுடைய அம்மாவினுடைய கால்களிலே விழுந்து பணிகின்றார். அந்த தாயினுடைய கண்களில் அப்படி கண்ணீர் வந்தது. இப்போ மாமல்லர் சொல்கிறாரு, நான் இவரை கட்டி பிடிச்சில இங்கே இழுத்துட்டு வந்திருக்கேன், வரவே மாட்டேன்னாரு, உங்கள் அம்மாவை சந்திக்க கூட மாட்டேன்னாரு. குழந்தா, என்னை ஏன்பா நீ சந்திக்க மாட்டேன்னு அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ பரஞ்சோதி சொல்கிறார், அம்மா நீ என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டு தானம்மா என்னை அனுப்பிச்ச. என்ன சத்தியம் வாங்கிக்கிட்ட? எப்படியாவது நான் காஞ்சிபுரத்துக்கு போய் கல்வி பயில வேண்டும்னு என்கிட்ட நீ சத்தியம் வாங்கிக்கிட்ட. நான் காஞ்சிபுரம் போனேனே தவிர படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நேரடியாக இந்த படையில் நான் சேர்ந்துட்டேன். படையில் நான் சேரும்போது மகேந்திரவர்ம பல்லவர் தன்னுடைய மகன் மாமல்லர், இதோ என் நண்பர், இவரை பார்த்து உனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் என்னுடைய மகனுக்கு நீ கொஞ்சமாவது படிக்கவும் எழுதவும் சொல்லிக் கொடு, தமிழ் சொல்லிக் கொடுலாம் சொன்னார். இவரும் எனக்கு எதுவுமே சொல்லித்தரல அப்படின்னு மாமல்லரை பார்த்துட்டு பரஞ்சோதி ரகசியமாக மாமல்லர்கிட்ட, கொஞ்ச நஞ்ச நமக்கு நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தெல்லாம் ஆயனர் மகளை பற்றியே பேசி பொழுதை வீணடிச்சிங்களே தவிர எனக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு மாமல்லர்கிட்ட ரகசியமாக கேட்டுட்டு, இப்போ அம்மாவை பார்த்து, நான் அதனால் போனபடியே திரும்பி வந்திருக்கேம்மா, நான் எதுவுமே படிக்கலை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உங்கள் முன்னாடி வந்து நிற்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார். அந்த அம்மா சொன்னார், நீ படித்தா என்ன படிக்காட்ட என்னப்பா, போர்க்களத்துலேருந்து உயிரோடையும் வெற்றியோடையும் திரும்பி வந்திருக்கியே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அந்த தாய் சொன்னார். இப்போ பரஞ்சோதி சொன்னார், அம்மா உங்களுக்கு அது போதும், நம்ம மாமாவுக்கு அது போதுமான்னு கேளுங்க, அவர் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரான்னு கேளுங்க, படித்தவர்களுக்கு மாத்திரம்தான் என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு அவர் தானே சொன்னார், இப்போ அவரை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு பரஞ்சோதி சொல்கிறாரு. உடனே நமச்சிவாயவர் சொன்னார், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, என் மகளையே கேளுங்க, அவளுக்கு விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணித்தரோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்னார். இவ்வளவு நேரமும் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு அங்கே நின்றிருந்த உமா, அதுதான் நமச்சிவாய வைத்தியனுடைய மகளினுடைய பெயர். இதை கேட்ட உடனே தடால்னு உள்ளே ஓடி போயிட்டான். உடனே இப்போ மாமல்லர் சொன்னார், ரொம்ப படித்தவங்கள தான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒரு யோசனை இருக்குது. எங்களினுடைய காஞ்சிபுர அரண்மனையில் ரொம்ப பெரிய படிப்பு படித்த ருத்ராச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் படிக்காத படிப்பே இந்த உலகத்தில் கிடைக்காது. வயசு வெறும் 90 தான் ஆகுது. ரொம்ப படித்தவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு மாமல்லர் சொல்லவே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ளே ஓடி போய்விட்ட உமையாளை தேற்றுகிற வேலை பரஞ்சோதிக்கு வந்து சேர்ந்தது. அவர் உள்ளே போனார். உமையாள் வந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. எல்லாரும் அவளை பரிகாசம் பண்ணிட்டாங்களாம். ஆனால் அவள் அழற நேரத்தை பார்த்தா அதுக்காக வருத்தப்பட்டு அழுத மாதிரி இல்லை. ரொம்ப நேரம் பரஞ்சோதி தன்னை தேற்ற வேண்டும் என்பதற்காகவே ரொம்ப நேரம் அவள் அழுத மாதிரி இருந்தது. எப்படியோ உமையாளை சமாதானப்படுத்தி விட்டு பரஞ்சோதி கடைசியில் அவள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னான், உமா நானும் நீ கல்யாணம் செஞ்சுக்க போகுது சத்தியம்தான், ஆனால் அது உடனடியாக நடக்கும்னு என்னவோ என் மனசுக்கு தோணலை. எனக்கு மாமல்லர் வந்து என் உயிரினும் மேலான நண்பர். என்றைக்கு அவருக்கு திருமணம் நடக்கிறதோ அப்போ தான் நம்முடைய திருமணமும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் நீ காத்திருக்கியா உமா அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, எத்தனை யுகமானாலும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன்னு உமையாள் சொன்னான். அப்புறம் அவங்க எல்லாத்தையும் விடை பெற்றுக்கொண்டு இப்போ மாமல்லரும் பரஞ்சோதியும் கிளம்பினார்கள். நேராக மண்டபப்பட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மாமல்லரனுடைய மனம் சொன்னது. அவர் குதிரையை ஓட்டுகிற வேகத்தை பார்த்து பரஞ்சோதியை பயந்து போனார். பலமுறை மாமல்லரை நிறுத்தி, இந்த குதிரையை சாகடிச்சிடணும்னு நினச்சோ ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிப்பட்ட தறிகிட்ட வேகத்தில் குதிரையை ஓட்டி கொண்டு போனார் மாமல்லர். அவருடைய மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள். மண்டபப்பட்டு கிராமத்துக்கு இவங்க வரப்போகிறாங்கன்ற செய்தியை அங்கே போய் சொல்கிறதுக்காக இவர் முன்னமே கண்ணபிரான் அனுப்பிச்சிட்டாரு. கண்ணபிரான் அங்கே போய் சொல்லிட்டானா அவள் சிவகாமி எனக்காக காத்திருப்பாளா? போன முறை அவளை நான் சந்தித்த போது என்ன அடையாளமே தெரியல. அந்த ஊரில் எல்லாருக்கும் மண்டபப்பட்டு ஊரில் ஆயனரும் சிவகாமியும் வருவதாகத்தான் எல்லாரும் நினைத்தார்கள். இந்த முறை அப்படி இருக்காது. என்னை எல்லாரும் வரவேற்பாங்க. ஒரு ஓரத்தில் சிவகாமி நின்றுட்டுருப்பா. அவளுடைய கண்கள் என்னை பார்க்கும். அந்த ஒரு வினாடிக்காகத்தானே என் வாழ்க்கையில் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு நினைக்கிறாரு மாமல்லர். அவருக்கு இன்னொரு விஷயம் கூட தோணுச்சு. அவர் கண்ணு முன்னாடி இன்னொரு காதலர்களை பார்த்துருக்காரு. உமையாளையும் அவருடைய படைத்தளபதியான பரஞ்சோதியும் பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேரும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்க போகிறவங்க, காதலிக்கிறவங்க தான். ஆனால் மாமல்லருக்கு தெரியும் பரஞ்சோதி எத்தனை
எத்தனையோ நாள் உமையாளை பற்றி நினைக்காமலே இருக்க அவரால் முடியும். உமையாளினுடைய பேச்சை பேசாமலே அவரால் இருக்க முடியும். ஆனால் மாமல்லருக்கும் சிவகாமிக்குமான காதல் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு நொடி நேரம், ஒரு நொடியினுடைய ஒரு பகுதி நேரம் கூட சிவகாமியை நினைக்காமல் மாமல்லர் இருந்ததே கிடையாது. அவருடைய மனசில் இருந்து ஆயிரம் சிவகாமிகள் ஆழத்திலிருந்து கிளம்பி அப்படியே மேலே 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 வந்துகிட்டே இருப்பாங்க. சிரிக்கிற சிவகாமி, அழுகிற சிவகாமி, கோபப்படுகிற சிவகாமி, இவரை கடைக்கண்ணால் பார்க்கிற சிவகாமி, காதலோடு இவரை நோக்குகிற சிவகாமி, இப்படி ஒரு 1000 சிவகாமிகள் மனசிலிருந்து குபு 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 குபுன்னு பொங்கி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காதல் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற போது மாமல்லருக்கு கண்ணை கலங்கி விட்டது. இப்போ எதிரில் கண்ணபிரான் வரதை பார்த்துட்டு இவங்க நிறுத்துகிறாங்க. கண்ணபிரான் எதுக்கு எதிரில் வராரு? ஒருவேளை சிவகாமியே ரதத்தில் ஏறி என்னை பார்க்க வந்துட்டாளா அப்படின்னு மாமல்லருக்கு ஒரு நொடி தோன்றியது. சிச்சி, அப்படிலாம் செய்ய முடியாது, ஏதோ செய்தியோடு வரான் அப்படின்னு குதிரையை நிறுத்துகிறாங்க. கண்ணபிரான் சொல்கிறான், அவங்க 2 பேர் ஆயனரும் சிவகாமி மண்டபப்பட்டிலேயே இல்லை. 2 வாரத்துக்கு முன்பே மகேந்திரவர்ம பல்லவர் அவசரமாக அவங்கள காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லிட்டாரு. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்ற தகவலை கண்ணபிரான் சொல்கிறான். அப்படியா, காஞ்சிக்கோட்டைக்கு போயிட்டாங்களா? இப்போ மாமல்லருக்கு தோன்றுகிறது, ஓகே பத்திரமா தான் இருக்காங்க, அவங்களுக்கு வேறு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அவருக்கு முதல்ல அமைதியாக இருந்தது. அப்புறம் யோசிக்கிறாரு, எதுக்காக அப்பா அவசரமாக சிவகாமியை வர சொல்லியிருக்காரு? ஒருவேளை பாண்டியனை ஜெயித்து விட்டு வருகிற எனக்கு சிவகாமியையே பரிசாக கொடுக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் சிவகாமி அங்கே அப்பா வர சொல்லியிருக்காரா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட அவருடைய மனசில் தோன்றுகிறது. சரி, இனிமேல் இங்கே நிற்க வேண்டாம், நேர காஞ்சிபுரத்துக்கு போகலான்னு சொல்லி அந்த பெரும் குதிரைப்படை கிளம்பி போகுது. கிளம்பி போகிற கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எதிரில் 2 வீரர்கள் வர்றாங்க. அவர்களை பார்த்து இவங்க நின்றுடுறாங்க. அந்த வீரர்களினுடைய முகம் நல்லா இல்லை. அந்த 2 வீரர்களும் 2 ஓலைகளை மாமல்லரிடமும் பரஞ்சோதியிடமும் கொடுக்கிறார்கள். 2 ஓலையுமே மகேந்திரவர்ம பல்லவர் எழுதிய ஓலை தான். முதல்ல பரஞ்சோதி தன்னுடைய ஓலையை படித்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை படித்து புரிஞ்சிக்கிட்டாரு. அதில் எழுதியிருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். பரஞ்சோதி, என் மகன் மாமல்லனை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே வாரிசு அவன் மாத்திரம்தான். அவனை பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கு. ஒன்றுமே புரியல பரஞ்சோதிக்கு. என்னன்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த ஓலையை கூட அவரால் படிக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனுடைய உதவியால் தான் அவர் படிக்கிறாரு. அந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டு என்ன சொல்ல வராருன்னு பயந்து போய் பார்க்குறாரு. இப்போ மாமல்லர் தனக்கு வந்த ஓலையை படிக்கிறாரு. என்னுடைய அன்பு கண்மணி, என் மகனான மாமல்லனுக்கு கண்ணீரோடும் குற்ற உணர்ச்சியோடும் உன் அப்பா எழுதி கொள்வது அப்படின்ற முதல் வரியை படித்த உடனே மாமல்லனுடைய முகம் சுருங்கி விட்டது. பகைவனோடு நட்பு பாராட்டக்கூடாது என்று நீ பலமுறை சொன்னாய், நான் கேட்கவில்லை. இன்றைக்கு அதன் பலனை நானும் நீயும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். பல்லவ நாட்டில் பறிகொடுக்க முடியாத கலை பொக்கிஷத்தை நான் இப்போது பறிகொடுத்து விட்டேன். அதனால் நீ நேர காஞ்சிபுரத்துக்கு திரும்பிப்போ, காஞ்சிபுர சுந்தரியை நீ காப்பாற்று. நான் வாதாபி புலிகேசியை அவனுடைய படைகளோடு சந்திப்பதற்காக கோட்டைக்கு வெளியே போகிறேன். நான் திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியாத மாமல்லா. நான் வந்தாலும் வராட்டாலும் ஒரு விஷயத்தை மறக்காத, பல்லவ நாடு உன்னை மாத்திரமே நம்பி இருக்கிறது, அதை மறக்காதே அப்படின்னு ஒரு ஓலை எதிர்க்காரு. என்ன நடந்தது, எதனால் இந்த ஓலை வந்ததுன்னு தெரியாமல் மாமல்லரும் பரஞ்சோதியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார்கள். அப்புறமா சரி, காஞ்சிபுரத்துக்கு போய் தான் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அந்த படை கிளம்பியது. அந்த குதிரைகளினுடைய சத்தம் வானத்தை முட்டியது. அடுத்த வாரம் திரும்பவும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Hudson Guard.